பைபிள்ல எங்கெல்லாம் மீட்பின் வல்லமை செயல்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்கம் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பார்த்து கொண்டிருக்கிற சகோதரரே சகோதரியே, உங்களுடைய மேலான லைக்கை போடுங்க. அது லைக்கை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஃப்ளோட்டிங்கில் இன்னும் போகும். உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைத்தது போல பலருக்கும் அது கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் யாரை குறித்து பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தா, பாலசேகர் அவர்கள். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாரு. அவருக்கு டேக் பண்ணணும், அவருடைய வாட்ஸ்அப்பில் பேசணும், எனக்கு மிரட்டல் தான் விடுறாங்களே ஒழிய திருந்துற மாதிரியான காரியங்கள் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், ரட்சிப்பு வந்தால் தங்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை உருட்டியிருக்கிறேன். சரி, ஒரு கதையை சொல்லிட்டு நான் மேற்கொண்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா, அவர் பல தேசத்துக்கு அவர் ஒரே மிகப்பெரிய ராஜாவா ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நீண்ட நாள் ஆசை அவருக்கு. என்னன்னா, தங்கம் நம்ம பட்ட கை தொட்டதெல்லாம் தங்கமாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை, பணத்தாசை, பொருளாசை என்கிற காரியம் அவருக்குள்ளே வந்ததுனால அவர் ஒரு 45 நாள் விரதம் இருந்து, அதாவது உபவாசம் இருந்து அவர் வேண்டிக் கொள்றாரு. கடவுள் நின்றுட்டு, உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கேட்கும்போது, கடவுளே, நான் தொட்டதெல்லாம் தங்கமாய் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்குறார். அப்போ அந்த வரத்தை வாங்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முத போன உடனே தன்னுடைய குழந்தை அப்படியே ஆசையாக அப்பான்னு வருது. தொட்ட உடனே குழந்தை தங்கமாக மாறிடுது. என்னடா இது ட்விஸ்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் குடிக்கலாம், தாகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணியில் தொட்டிருக்கிறாரு. தண்ணி தங்கமாக மாறுது. ஒவ்வொன்றா அப்படி பண்ண போகிறாரு. பசி எடுக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை கையை வச்சாராம். அப்போ கையை வைக்கும்போது சாப்பாடும் தங்கமாக மாறுது. இப்படி ஒவ்வொன்றா அவர் தொடுறதெல்லாம் தங்கமாக மாறுது. பட்டு அப்படியே பட்டினியாக கிடந்து அவர் இறந்து போனார். பொருளாசை என்ற காரியம் ஒரு மனிதனுக்குள்ளே வருமானால் அது இறப்பை தான் உண்டாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்திலே என்ன சொன்னார் என்றால், ஏனெனில் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் திரளான ஆசை இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆக நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர் பாலசேகர் என்பவர், இதுல ரட்சிப்பு வந்தா தங்கம் வரும், வைரம் வரும், அப்படி வரும், இப்படி வரும், இது ஒரு கோடு வேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேத உருட்ட பெரட்ட பண்ணியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பாருங்கள், எலிசா உதாரணத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி. அவர்கிட்ட நாகமான் வர்றாரு. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நீங்க முழுவதுமா வாசித்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, அங்க அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கேயாசி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 22-20 இருந்து வாசித்தீங்கன்னா, இந்த கேயாஸ் என்பவன் என்ன பண்றான், நாகமானிடத்தில் போய் சில காரியங்கள், 2 வெள்ளி 2 மாசத்து வஸ்திரத்தையும் வாங்கிட்டு வேலைக்காரனும் 2 பேரும் கொண்டு கொடுக்குறான். கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு எலிசாவிடம் போகிறார். அப்ப எலிசா அங்க சொல்றாரு, எங்கப்பா போன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எலியா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் இங்கதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நீ வாங்கும்போது என்னுடைய ஆவி உன்னிடத்தில் வரவில்லையோ, பணம் வாங்குறது இது காலமா அப்படின்னு அந்த காலத்திலே எலிசா சொல்றத பார்க்க முடிகிறது. அப்போ நாம ரட்சிப்பு எப்படி வருகிறது? ரட்சிப்பு எதனால வருது? பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஒரு ரட்சிப்பு. ரட்சிப்பு வந்தா நாம ஒரு ஒழுங்குள்ள, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, அதே போல ஆண்டவருடைய உபதேசத்தை பற்றியதும் அவரை அன்பு செலுத்துவதும் தான் ரட்சிப்புக்கு உண்டான காரியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? தங்க வரும், வெள்ளி வரும் அப்படின்னு சொல்லி நூதனமான ஒரு உபதேசத்தை இவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த நம்புகிறவர்கள் அப்படியே நம்புவார்கள். கிடைக்கவில்லை என்றால் இயேசுவை அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள் அல்லவா? அதனூடாக இடல் அடைவார்கள் அல்லவா? அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவருக்கு கிடைத்த அந்த சுகபோக வாழ்க்கை, அந்த விசுவாசிகள் கொடுக்கக்கூடிய பணத்தினூடாக அது என்னெல்லாம் பண்ணுனா, என்னெல்லாம் சொன்னா பணம் அவருக்கு தசம்பாகம் மற்றுமான காரியங்கள் கிடைக்கும் என்கிற ரீதியில் ஒரு துர்போதனையை பார்க்க முடிகிறது.
ஆக பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். அதே போல் பவுலோ அல்லது பேதுருவோ அல்லது அந்திரேயாவோ அல்லது இதர சீசர்களோ பணத்திற்காக ஓடினார்களா? இவ்வளவும் கிடைக்கும் என்று சொன்னார்களா? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை சொல்லேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னதை பார்க்க முடிகிறது. ஆக நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவோம் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். ஆவியானவர் நமக்குள்ளே சொல்லுகிறார் வேத வசனத்தின்படி. ஆக நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமான ஜீவியம், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு உண்டான காரியங்கள்